வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 7.1ல் இருக்கிற கொஸ்டின் நம்பர் 10ல் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஸ்டின் வந்து கிவ் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் இன் ஈச் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி சச் தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பிஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் நான் 0 கொடுத்துட்டு இங்கே 1 எடுத்துக்கிறேன். அண்டு பி இஸ் ஈக்குவல் டு நான் இந்த பிளேஸில் 1 கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து நான் 0ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அப்போ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஏபி மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே 0 0 0ன்னு கிடச்சிது. ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா பிஏ மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பிஏ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 0 0, இங்கே எல்லாமே 0 0 இருக்குது. அப்போ திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 1 0 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லிக்கலாம்னா ஏபி வந்து 0வாக இருக்குது, ஆனால் பிஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் இருக்க அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த எல் ஷேப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரிவர்ஸில் ஆப்போசிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்களே. ஓகே, டைரக்ட் கொஷினை விட ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், ஓன் எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கிற கொஷின்ஸ் தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.